குட் ஈவினிங் டியர் அயன் காம்ரேட்ஸ், இரும்பு தோழர்களே, மாலை வணக்கம். இப்போ என்னன்னா, இன்னைக்கு வந்து பைசெட் பார்த்தோம். அதாவது பைசெட்னா சூப்பர் செட்டு, 2 எக்ஸசைஸை கம்பைன் பண்ணி செஞ்சோம். அடுத்து நேற்று பார்த்தது ட்ரை செட்டு, 3 எக்ஸசைஸை கம்பைன் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு ஜெயண்ட் செட்டு. ஜெயண்ட் செட்னா ராட்சசை மாதிரி 4 எக்ஸசைஸ் ஒன்று தொடர்ந்து வரிசையாக செய்யறது. அது எப்படின்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு நீங்க உங்க ஜிம்முகள்ல, மற்றபடி உங்க கிளப்புகள்ல நீங்க செய்யற தயார் பண்ணி வச்சிருக்கிற இடங்கள்ல நீங்க அதே மாதிரி நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப நம்ம ஜெயண்ட் செட். ஜெயண்ட் செட்னா 4 எக்ஸசைஸ் கலந்து செய்யறது. ஒரே மசலுக்கு 4 எக்ஸசைஸ், அப்பரு லோவர் அப்பரு லோவர், அந்த ஆங்கிள் செய்வோம். இப்போ பள்ளி சேப்பராப்ல பாருங்க. தேங்க்யூ. இப்போ இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஓவர் கட் பேக் புள்ளி. அதாவது பேக் புள்ளி, ஓவர் கட் புள்ளி. ஜெயின் செட்ல முதல் மெத்தட் பாருங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி செய்யுங்க. 10 நம்பர், 12 நம்பர், 15 நம்பர் கூட செய்யலாம். பள்ளி செய்யறாரு. ரைட் பேக்கு, ஓவர் கட் பேக் புள்ளி, பேக் புள்ளி, ஃப்ரண்ட் புள்ளி. போதும், இப்போ பேக் போதும். பள்ளி இது சீட்டட் புள்ளி ரோஸ். பாருங்க, புள்ளி எங்க இருக்கு பாருங்க. இதை வயிற்றுக்கு இழுக்கிறாரு பாருங்க. இப்படி வச்சுக்கலாம் போகும். அதாவது தரையில இருந்து இது 2 அடியில இருக்கும். அதாவது 18 இன்ச்சில் இருக்கணும்ன்றாங்க. இது 20 இன்ச்சில் 2 அடியிலேயே கூட இருக்கு. கீழே இருந்து மேல இழுக்கிறாரு பாருங்க. அதான் சீட்டட் புள்ளி ரோஸ். சீட்டட் புள்ளி ரோஸ். அதாவது ஒருத்தன் துடுப்பு போடுற மாதிரி, ஒரு படகு ஓட்டி ஒரு துடுப்பு போடுற மாதிரி உள்ள எக்ஸசைஸ் இது. இது அது அப்பர்ல போட்டாரு. இது இப்போ இது லோவர் லேட்டுக்கு அப்படியே கான்ட்ராவா வருது பாருங்க. ஒரு அப்பரு, ஒரு லோவர். இஸ் தட் ஓகே? ஓகே, சூப்பர். இது ஓவர் கட் புள்ளி. ஓவர் கட் புள்ளி ஓவர் கட் பேக் புள்ளி. இது ஓவர் சீட்டட் ரோவிங். இது ஓவர் கட் ஃப்ரண்ட் புள்ளி. பாருங்க, நெஞ்சு கிழக்கிறாரு பாருங்க. மேல உடம்பு அசைக்காம கையை மட்டும் ஏற்றி விடுங்க. லேட் அப்படியே அப்பர், முதுகு நடுவுல இருந்து வரும். லேட்டு முதுகுல கீழே இருந்து மேல வரும். அப்படியே ஒவ்வொரு ஆங்கிள் போடுறது. இது 3வது மெத்தடு. ஸ்டாப். வெரி குட். ஸ்டாண்டிங் பெண்ட் ஓவர் கேபிள் ரோஸ். அதாவது உடம்ப பெண்டு பண்ணிக்கிறாரு. லேசா முட்டிய பெண்டு பண்ணிக்கணும்னா, உடம்ப பெண்டு பண்ணிக்கணும்னா அதுல கேபிள் ரோஸ். அப்பரு, இது லோவர். ஒரு அப்பரு, ஒரு லோவரு, இன்னொரு அப்பரு, ஒரு லோவர். 4 மெத்தடு ஜெயின் செட்டு. ஒரே ஆள் 4 எக்ஸசைஸ் செஞ்சுக்காரு பாருங்க. இதுவே திரும்ப 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 இன்னும் 2 தடவை 2 ரவுண்ட் அடிக்கணும். எப்படி இருக்கும்? இதான் ஜெயின் செட்டுன்னு. 4 மெத்தடு, ஒரு ரவுண்டு. அதே மாதிரி இன்னும் 2 ரவுண்ட் செய்யணும். நேர பாரு. கேபிள் ரோஸ், பெண்ட் ஓவர் கேபிள் ரோஸ். இப்ப ஒரு ரவுண்டு இவர் முடிச்சிருக்காரு. பழனி ஒரு ரவுண்டு முடிச்சிருக்காரு. எப்படி முடிச்சாரு? ஒரு பேக்ல முடிச்சாரு 1, ஒரு சீட்டர் புள்ளி முடிச்சாரு. அப்புறம் ஒரு ஓவர் கட் புள்ளி முடிச்சாரு. அப்புறமேட்டு ஒரு பார்பர் பெண்ட் ஓவர் லோவர் புள்ளி முடிச்சாப்ல. பெண்ட் ஓவர் புள்ளி ரோஸ். அதாவது 4 மெத்தடு. ஒரு அப்பரு, ஒரு லோவர், இன்னொரு அப்பரு, ஒரு லோவர். 4 மெத்தட கலந்து செஞ்சிருக்காரு. இதவே இன்னும் 2 தடவை 2 ரவுண்டு செய்யணும். நான் 12 செட்டு செய்யணும். இப்போ 4 செட்டு செஞ்சிருக்காரு. நீங்க பார்வையாளர்கள், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஜிம்ல செய்யும்போது, உங்க கிளப்ல செய்யும்போது, நீங்க உங்க ஏரியால செய்யும்போது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க இந்த மாதிரி 4 மெத்தட் செய்யலாம். இன்னும் நிறைய இருக்கு. நான் இதை ஒரு சாம்பிளா மட்டும் காட்டுறேன். ஓகே பள்ளி, தேங்க்யூ. இப்போ ஜெயின் செட்டோட 2வது ரவுண்டு. அதாவது முதல் ரவுண்டு நீங்க பாத்தீங்க, மிஸ்டர் பள்ளி செஞ்சாரு. ஓவர் கட் பேக் புள்ளி, சீட்டர் ரோவிங். அடுத்து ஓவர் கட் ஃப்ரண்ட் புள்ளி. அடுத்து பார்பல் புள்ளி ரோஸ். 4 பொண்ணாப்ல. இப்ப இவர் மிஸ்டர் கார்த்தி என்ன செய்யறாருன்னா, ஓவர் கட் ஃப்ரண்ட் புள்ளி. அடுத்த ரவுண்டு ரைட் செய்ய. மெல்ல விடு, உடம்பு அசைக்காத. நீ நல்லா நிமிர்ந்து இடுப்புல கை வச்சு கம்பீரமான. ரைட்டா? இது பாருங்க, ஹேண்டில் மேல இருந்து கழுத்துக்கு இறக்குறாரு. ஃப்ரண்ட் புள்ளி. இது கண்ணாடியை பார்த்துட்டு செய்ய சொல்லியிருக்கேன். கண்ணாடியை பார்த்து செய்யுங்க. மிரர் இஸ் மை மாஸ்டர்ன்றாரு ஸ்டீவ் பிரிஸ்பாஸ், ஒரு பாடி பில்டரு. கண்ணாடி தான் என் மாஸ்டர், அது என்னுடைய தப்ப பூரா காட்டி கொடுத்துருட்டாரு. அதனால நீங்க மேக்சிமம் ஜிம்ல கண்ணாடிக்கு பக்கத்துல இருந்தே செய்யுங்க. கண்ணாடியை உடைச்சிடாதீங்க. ஒரு 2 அடி தள்ளியே நில்லுங்க. சூப்பர் கார்த்தி.
இப்போ வந்து வந்துரு, இப்படி வந்துரு, இங்க வந்துரு, என் பக்கம் வந்துரு. இவனே இப்போ வந்து ஜெயின் செட்டோட ரெண்டாவது ரவுண்டில் ரெண்டாவது எக்ஸசைஸ். முதல்ல ஃப்ரண்ட் புள்ளி செஞ்சாரு. இப்போ வந்து டீ பார் ரோஸ் பாருங்க. உடம்பு அசைக்காம கையை மட்டும் ஏற்றிருக்கு, தலையை நேராக பாருங்க, கேமரா பாருங்க. பாருங்க டீ பார் ரோஸ். டீ பார் ரோஸ்னா ஒரு லெட்டர், இங்கிலீஷ் லெட்டர் டீ மாதிரி இருக்கு பாருங்க. டீ ஃபார் டைகர், அது அமெரிக்கன்ஸ் வச்ச பேரு. அந்த டீ பார் அப்படியே செய்யறாரு பாருங்க. அதுல ஒரு மெத்தடு. இது எல்லா ஜிம்லையும் மேக்சிமம் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. டம்பல் புல் ஓவர் பாருங்க. மூணாவது எக்ஸசைஸ் டம்பல் புல் ஓவர். கார்த்தி தான் போடுறாப்புல. டம்பல் புல் ஓவர். இது வந்து லேட்டு வெளியே வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால உங்க மார்பு கூடு வந்து என்லார்ஜ் ஆகும். மார்பு கூடு என்லார்ஜ் ஆகும். செஸ்ட்ல ஒரு கட்டிங்ஸ் விழுகும். பிரஸ்ட் மாதிரி இருக்கிற செஸ்ட், பிரஸ்ட் மாதிரி இருக்கிறது செஸ்ட் மாதிரி ஆகும். பெண்களுக்கு இருக்கிறது வந்து ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி மாறும். லேட்டு வெளியே வரும். கூன் முதுகு நிமிரும். பிஜியான் செஸ்ட்பாங்க. பிஜியான் செஸ்ட்னா புறா கூடு மார்புன்பாங்க. அந்த பறவை கூடு மார்பெல்லாம் இந்த புல்லோவர் போட்டோம்னா நல்லா மாறிடும். கூன் போட்டுக்கிறவருக்கு நிமிரும். நல்ல அப்பர் பாடிக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ். ஹேங்கிங் மார்புக்கு, ஹேங்கிங் செஸ்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ். அதாவது 40 வயசுக்கு மேல சில பேருக்கு செஸ்ட் வந்து லேசா தொங்கு மார்பாகும். லேசா லூஸா புல்லோவர் போட்டோம்னு வைங்க, அப்படி கப்படி எழுதி நிற்கும், கட்டிங்ஸா நிற்கும். லேட்டு வெளியே வரும், ரிப்பு என்லார்ஜ் ஆகும். அப்படியே நிப்பாட்டுங்க. அப்படியே கையை வச்சுக்கோங்க. கையை நெஞ்சில் வச்சுக்கோங்க. சும்மா நெஞ்சில் வச்சுக்கோங்க. இது வந்து பெஸ்ட் எக்ஸசைஸ். நீங்க வந்து செஸ்ட்டுக்கும் செய்யலாம், லாட்டுக்கும் செய்யலாம். நீங்க ஸ்குவாட் போட்டாலும் ஒரு 5 செட்டு ஸ்குவாட் போட்டு நீங்க புல்லோவர் போட்டீங்கன்னா மார்பு கூடு விரிவடையும்ன்றாங்க. ஃப்ரேம் வந்து 15 வயசுல இருந்து பையன் போட்டாங்கன்னா ஃப்ரேம் வந்து பெருசாகும்ன்றாங்க. யாரு பில்பர்லு, ஒலிவா, பெட்ரில் பாக்ஸ், அர்னால்டு மாதிரி ஆளுகள்லாம் நீங்க ஸ்குவாட் வெயிட்டை வச்சு ஷோல்டர்ல வச்சுட்டு போட்டுட்டு புல்லோவர் 5 செட்டு போடுங்க. பெஸ்ட் எக்ஸசைஸ். இல்லை ஒரு ஸ்குவாட்டு ஒரு புல்லோவர் மாற்றி போடுங்க. சூப்பரா உடம்பு பெரிய ஃப்ரேமா வரும் அப்படின்றாங்க. ஏற்கனவே நான் சொன்னபடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புல்லோவர் எக்ஸசைஸ் உங்க மார்பு கூடு, அந்த மார்பு கூடு வந்து என்லார்ஜ் ஆகும். லேட்டு வெளியே வரும். செஸ்ட்ல கட்டிங்ஸ் விழுகும். செஸ்ட் பிரஸ்ட் மாதிரி இருக்கிறது வந்து செஸ்ட் மாதிரி ஆகும். கூன் முதுகு நிமிரும். ஹேங்கிங் செஸ்ட், தொங்கும் மார்புகளுக்கு நல்ல லிஃப்ட் கொடுக்கும். பெஸ்ட் எக்ஸசைஸ். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க உங்க உடற்பயிற்சியில 3ல இருந்து 5 செட்டு போடுங்க. இப்படி ஒரு செட்டு போடுங்க. அப்படி இறக்கும்போது பாருங்க, இறக்கும்போது மூச்சை இழுங்க, ஏற்றும் போது மூச்சை விட்டுருங்க. நல்லா இறக்குங்க. இறக்கும் போது மூச்சை இழுங்க, ஏற்றும் போது மூச்சை விட்டுருங்க. ஸ்டாப். இது இந்த ஜெயின் செட்டோட ஜெயின் செட்டோட 2வது ரவுண்ட்ல 4வது எக்ஸசைஸ் பாருங்க. லோவர் செய்யறாரு. முதல்ல ஃபுல் ஓவர் செஞ்சாரு, இப்ப லோவர் செய்யறாரு பாருங்க. இ செட் பார்பல் ரோஸ். இ செட் பார் தான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இ செட் பார்ல போட்டீங்கன்னா உங்க மணிக்கட்டு வந்து வலிக்காது, ஃபிளெக்சிபிளா இருக்கும். 2வது இதுல வந்து நீங்க ரோவிங் பண்ணீங்கன்னா நல்ல லோவர் லேட்லயே விழுகும். 4 மெத்தட் செஞ்சுட்டாங்க பாருங்க. 10 போடுங்க. சூப்பர். பார்பல் ரோஸ். ரைட். இப்போ வந்து பார்வையாளர்களே, இரும்பு தோழர்களே, நீங்க பார்த்தீங்க 2 ரவுண்டு செஞ்சாங்க. முதல்ல மிஸ்டர் பழனி வந்து 4 எக்ஸசைஸ் செஞ்சாரு. இப்போ வந்து மிஸ்டர் கார்த்திக் வந்து 4 எக்ஸசைஸ் செஞ்சாரு. பழனி செஞ்சதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிள்ல செஞ்சாரு. மிஸ்டர் கார்த்திக் செஞ்சது எல்லாமே மேனுவலா செஞ்சாரு. இதை வந்து நீங்க வந்து மேனுவல்லையும் செய்யலாம், மிஷின்லையும் செய்யலாம், மாத்தி செஞ்சுக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஈஸியா புரியட்டும்ன்றதுக்காக அப்படி செஞ்சிருக்கேன். ஒரே டைம்ல 4 எக்ஸசைஸ், ஒரே டைம்ல இதுல ஒண்ணு 4 மெத்தடு. இப்ப இவர் வந்து முன்னாங்க 12, இவர் 12, அப்படின்னா 24 செட்டு வரும் மேக்சிமம். நீங்க வந்து அப்படி குயிக்கா நீங்க டைம் எடுத்து செஞ்சீங்கன்னா செஞ்சிடலாம். முதுகெல்லாம் உங்க பின்னி பெடல் எடுத்துரும். பெஸ்ட் எக்ஸசைஸ். இதுக்கு பேரு ஜெயண்ட் செட். ஜெயண்ட் செட்னா தமிழ்ல என்ன, ராட்சச செட்டு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பை செட்டு, அதாவது சூப்பர் செட்டு. 2 எக்ஸசைஸை கம்பைன் பண்ணி செய்யறது. 1 2 எக்ஸசைஸ். நேற்று ட்ரை செட்டு 3 எக்ஸசைஸை கம்பைன் பண்ணி, இன்னைக்கு வந்து 4 எக்ஸசைஸ். பாத்தீங்கல்ல, இவர் 4 செஞ்சாரு, இவர் 4 செஞ்சாரு. ஜெயண்ட் செட்டு நல்லா நீங்க செய்யலாம். உங்க வீட்டுக்கிட்ட, உங்க ஜிம்முல, உங்க கிளப்புகள்ல. இதவே நீங்க வந்து கேசட்டை திரும்ப வீடியோ போட்டு பார்த்துட்டு நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை செய்யுங்க. அருமையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஒரே மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. உடம்பு என்ன யூஸ்ட் அப் ஆயிரும். என்னடா நம்மளால இதே செய்யறாண்டான்னு போர்டம் ஆயிரும். மசில் பிளாட்டோ
பிளாட்டோன்னு சொல்றான் கிருஷ்ணமூர்த்தின்ற பையன் பெங்களூர்ல இருந்து மாஸ்டர் பிளாட்டோன்னு என்னென்ன அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே நின்று வளர்ச்சிதை மாற்றம் குறைஞ்சிரும். திரும்ப அதை டெவலப் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி எக்ஸசைஸ் செய்யணும். அப்போ தான் உடம்பு என்னடா என்னென்னமோ ஒரு அடிக்கிறானடா அப்படின்ட்டு நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்படி ஹியூஜாக வரும். ஓகே, இப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து செய்யுங்க. குட் நைட் ஆல் ஆஃப் யூ. டன்.